ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலையும் போட்டிருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணியும் செம்பருத்தி இலை, ஒரே ஒரு செம்பருத்தி பூ தான் கிடச்சிது, வாடின பூ, அது போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா முருங்கை இலை போட்டிருக்கோம். நம்ம முருங்கை இலை உங்களுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி நமக்கு முடி நல்லா கருமையாக வளர்கிறதுக்காக, இப்போ இது போடுறதுனால நரைச்ச முடியெல்லாம் கூட நமக்கு கருப்பாகும். அதுக்காக வெள்ளை கரிசலாங்கண்ணியும் செம்பருத்தி இலை, கொஞ்சம் மருதனையும் சேர்த்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மருதனையும் போட்டிருக்கேன் நான். மருதாணி, செம்பருத்தி இலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை, இதை மட்டும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கழுவிட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஏன்னா திப்பி திப்பியாக இருக்கும், இல்லை அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இங்கே பாருங்கள், நல்லா நம்ம கழுவிட்டு வந்துட்டு முருங்கீரை ஆல்ரெடி கழுவி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 2 கொத்து முருங்கீரை, கொஞ்சமாக வெள்ளை கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, மருதாணி, ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும்தான் எனக்கு கிடச்சிது இன்றைக்கி நம்ம செடியில். அதுவும் பழைய பூ எடுத்திருக்கேன். இதை மட்டும் போட்டு நம்ம ஒரு ஹேர் பேக் வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சி எடுத்தது இங்கே பாருங்கள், இது நாட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி. இப்போ இந்த சம்மர் டைமில் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், பட்டு வரப்போகிறதுல கொஞ்சம் இருந்தது, நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கருன்னு இருக்குது பாருங்கள், அப்படியே கரும் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம நரைச்சி முடிக்கு அந்த நரைச்சி முடியை நமக்கு கருப்பாக ஏதோ மாற்றி கொடுக்கணும் வைங்களேன். செம்பருத்தியிலையும் அதே மாதிரி தான் பாருங்கள். நல்லா இது வாரத்தில் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள், ஒரு 3 மந்த்து ரெகுலராக நம்ம போடும்போது நம்மளோட க்ரே ஹேர்லாம் கொஞ்சம் பிளாக்காக உங்களுக்கு மாறும். இன்னொன்று முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் கருமையாகவும் இருக்கும் உங்களுக்கு. இல்லை பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்கள். நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும். அது திப்பியாக இருக்கும்போது நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒட்டிட்டு ஒரு மாதிரி இப்போ அரிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நீங்கள் அப்படியே தண்டோடையே நம்ம போட்டுக்கலாம். இந்த வேர் தண்டு வருது இல்லைங்க, அந்த தண்டோடையே நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா அந்த தண்டுலேயும் அந்த சத்துக்கள் அப்படியே இருக்குது உங்களுக்கு, இலையில் மட்டும்தான் இருக்குன்ட்டல. ஏன்னா இது நாட்டு வெள்ளை கரிசலாங்கண்ணிங்கும் போது உங்களுக்கு இலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா ஹைப்ரிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வளர்த்திங்கன்னா அதில் நிறையா இலைகள் வரும். ஆனால் இது வெயில் காலத்துலேயும் நமக்கு இயற்கையாகவே அங்கங்கே கிடைக்கிறதுனால லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த லீஃபு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் இந்த தண்டும் கூட போட்டு நான் அரைச்சிட்டேன். அதில் அவ்வளோ சத்து இருக்குது நமக்கு தண்டுலேயும். அது அங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பு, அப்படியே நல்லா வச்சுட்டிங்கன்னா நல்லா கருன்னு ஆயிடும் உங்களுக்கு. இது நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட க்ரே ஹேர்லாம் பிளாக்காக மாறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது முருங்கைக்கீரையிலே அவ்வளோ சத்து இருக்குது நமக்கு. நம்ம எல்லாமே இப்போ நரைச்சி முடிக்காக மட்டும் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த ஹேர் பேக்கு, க்ரே ஹேருக்காக. நீங்களும் இதே மாதிரி போட்டு தயாரித்து ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே கூட ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு மேலே படும்போது ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது, கொஞ்சம் பிப்பாக இருக்குது. அந்த தலை கூத்திட்டு வந்ததுக்கப்புறமும் அந்த இதெல்லாம் மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி பிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் எல்லாமே ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். உங்களுக்கு யாருக்காவது நம்மளோட சேவாக்கா பொடியும் ஆயிலும் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆயிலும் சிவக்கா பொடியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலுமே அந்த ஹேர் ஃபால் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். என்னோடய முடி நான் உங்களுக்கு இதில் வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுலேயே பாருங்கள். அந்தளவுக்கு எனக்கு முடி ரொம்ப லாங்காலாம் இருக்கும் கிடையாது, எனக்கு ஷார்ட் ஹேர் தான். பட் ஆனாலும் முடி ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாகி ரொம்ப கொட்ட ஆரம்பித்து பால்னஸ்லாம் எனக்கு அதிகமாக இருந்தது, ஏறு நிறுத்தி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலும் சிவக்காய் பொடியும் யூஸ் பண்ணுறதுனால அந்த
பால்னஸ் குறைஞ்சது, எனக்கு ஏர்நெத்தி இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. முடி வந்து கொஞ்சம் அடர்த்தி வந்திருக்கு, நீளமாகவும் வளர்ந்துருக்கு. உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.